கலைஞர் தந்த ஒற்றை வார்த்தையை நூல் தலைப்பாக எடுத்துக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கை எனும் மதம் கொண்ட யானையின் கோர முகம் எப்படி இருக்கும் என உலகிற்கு தன் எழுத்தின் மூலம் பதிவு செய்து திறன் கொண்ட அங்குசத்தை நூலாக அளித்திருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை ஏற்புரைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, திருக்குறள் கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, கையில் இருந்த வேலினை யானையின் மீது வீசி விட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிறார் வீரன், தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எரித்து எடுக்கின்றான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நான் வாழ்வதற்கு என்னுடைய தந்தைக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு நான் கடன்பட்டிருக்கின்றேன். என்னுடைய அரசியல் ஆசிரியர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும், என்னை ஆளாக்கி இருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய பேராசிரியர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நிகழ்வில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம், ஏன் இவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகின்றேன் என்பதற்கு ஒரு காரணம். குறிப்பாக இந்த புத்தகத்தை இந்த நாளில் நாம் வெளியிடுகிறோம் என்று சொல்லும்போது, இந்த நாள் என்பது இது எனக்கான பெருமையான ஒரு நாளாக மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன். அதற்கு காரணம், 1956 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட நாடு இதழிலே அன்பில் அழைக்கிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டுரை, அந்த கட்டுரையின் மூலமாக உடன்பிறப்புகளாம் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, இதே மே 17 தான் அந்த மாநாடும் நடைபெற்றது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றதை எண்ணி நான் உள்ளபடியே நான் மகிழ்கின்றேன். அதே போன்று இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை. பேர் வச்சது நாங்கள்ல, பேர் வச்சது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 2016 அவர் சமூக வலைதளத்தில் அது சார்ந்து பதிவிடும் பொழுது, புதிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த மத யானை தமிழ்நாட்டிலே புகுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பணி என்று சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னார், இன்றைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் அதை செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த குரல் என்பது வெறும் தமிழ்நாட்டிற்கான குரல் மட்டுமல்ல, இந்த குரல் என்பது கேரளாவிற்கான ஒரு குரல், இந்த குரல் என்பது வெஸ்ட் பெங்காலுக்கான ஒரு குரல், ஏன் மகாராஷ்டிராவுக்கான ஒரு குரல், தெலுங்கானாவுக்கான ஒரு குரல். அதனால்தான் இன்றைக்கு அவர் எழுப்பிய குரலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு என்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதை பின்வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இந்த NEP 2020 இஸ் அன்ஃபிட் ஃபார் தெலுங்கானா என்று அங்கே இருக்கின்ற கல்வி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியை திணிப்பதனால் கர்நாடகாவை சார்ந்திருக்கின்ற படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 90,000 பேர் இன்னைக்கு ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து முன்கூட்டியே 2019 டிராஃப்ட் வெர்ஷனாக இருக்கும் போதே குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பிற்கு நீங்க மறந்திருக்க கூடாது. அதனால்தான் இந்த இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாம் அழைக்க வேண்டும், அவர் கையால் இதை நாம் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு திருக்குறள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கலைஞருடைய அந்த விளக்க உரை சொன்னேன் பார்த்தீங்களா, கையில் இருந்த வேலை தூக்கி எரிஞ்சாச்சு, யானை போயிடுச்சு. ஆனால் நம்முடைய எதிரிகளை நாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இருக்கு, இங்க அதிகாரமே இல்லாத ஒரு வேல் இருக்கு. அந்த வேலுக்கு கூறும் இல்லை கூறும் இல்லை. ஆனா அந்த வேலை தமிழ்நாட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுற, எனக்குனே நீ மாட்டிட்ட, எனக்குனே நீ சிக்கிட்ட, அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுங்கிற பலத்தால இன்றைக்கு ஒன்றிய அரசு ஓட ஓட விரட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த திருக்குறள் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். When a clown moves into a palace, he doesn't become the king.
the palace becomes a circus. இது டர்க்கிஷ் ப்ராவர்ப். இதைதான் இங்க இருக்கிறவர் ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு இன்னைக்கு பாடம் சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஒவ்வொரு முயற்சியை இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும். அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அல்லது என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவர் மேடையில் நாங்கள் அமர்த்தி அவருக்கு நாங்கள் வரவேற்பு சொல்ல விரும்பவில்லை. ஐடியாலஜிக்கலாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இளைஞனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இளைஞன் வந்து வரவேற்புரை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அவர் ஒரே ஒரு சொல்ல எடுத்து பேசினார், சனாதனத்தை பற்றி எடுத்து பேசணும்னு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அங்கேருந்து இங்கேருந்து ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு அவர் மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நான் கலைஞருடைய பேரை நான் மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாதுன்னு கடைசி வரைக்கும் நின்னாரு. அவர் நின்ற பிறகு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமே அந்த வழக்கை முடிச்சு வச்சிருச்சு. ஆனா அந்த வழக்கை முடிச்சு வச்சதை பத்தி யாருமே பேசல. பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை, எங்களை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. நாங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும் தெரிஞ்சா போதும் என்ற அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் சொல்லாட்டும் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற பாகன் கையில் இருக்கின்ற அங்குசம் எங்களுடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு அவரும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார். அதே போன்று இங்கே வருகை தந்து உரையாற்றிருக்கின்ற நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருமொழி கொள்கையில படித்து இன்றைக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் முன்னாடி ஐஎஸ்ஆருடைய ஒரு ஃபார்மர் டைரக்டராக இருந்திருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது அவர் பேரே மயில்சாமி. சாமி மயில் மேல உட்காந்து உலகத்தை சுத்துச்சு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த மயில்சாமி பக்கத்துல ஒரு பேர் வந்துச்சு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை என்ற பெயர் வந்தது அறிவியல் மூலமாக நிலவுக்கே போயிட்டு வரலாங்கிறத கண்டுபிடித்த ஒரு அறிவாற்றல் இன்றைக்கு அவர் இருக்கின்றார். உரையாற்றி அமர்ந்திருக்கேன் நம்முடைய லார்ட்ஷிப் கோபால் கவுடா சார். The very powerful statement அவர் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா the NEP 2020 policy is not just a policy, it's a policy against human rights சொன்ன முதல் மனிதர் அவர்தான். அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு அவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். திக்விஜய் சிங் சார் சொல்லவே வேணாம். ஸ்டாண்டிங் கமிட்டி நீங்க உலகம் முழுவதும் பேசுறோம். பார்லிமெண்ட்ல இருக்கின்ற ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த NEP காரணம் காட்டிட்டு நீங்க பணத்தை கொடுக்கறத நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தர்மேந்திர பிரதான் யாதவ் சொன்னார் பாத்தீங்களா, அவர் இன்றைக்கு நம்ம திக்விஜய் சிங் சார் வந்திருக்கிறார். இந்த ஆளுமைகள்லாம் அமர்ந்து இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு அது நடந்திருக்குது என்று சொல்லும் பொழுது இது எனக்கான ஏன் நான் எழுதணும், நான் எந்த விதத்தில் இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு அதுக்கான காரணங்களை நான் இதில் நான் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர், பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்குமே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பிரஸ் அண்ட் மீடியாவை சார்ந்திருக்கின்ற கல்வியாளர்கள், இளைய சமுதாயம், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள், குறிப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்க உங்கள் அனைவருக்குமே முதலில் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டுகிறேன். இந்த புத்தகம் ஏன் அது ஏதாச்சும் நாங்கள் அரசியல் பேசுகிறோமா? அதில் இந்த புத்தகம் எழுதுவதற்கு என்னென்னலாம் காரணம்? உதாரணத்துக்கு இங்கே உரையாற்றிருக்கிற நம்ம திக்விஜய் சிங் சார் சொன்னது சமக்ர சிக்ஷா அபியானை பத்தி அவங்க பேசினாங்க. சமக்ர சிக்ஷா அபியானாவே இருந்து நம்மளை வழி நடத்தினால் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த SSA என்பது சாஃப்ரான் ஸ்கிரிப்டட் அபியானாக மாறுது பாத்தீங்களா? அப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதனால்தான் முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருகிறது. அந்த SSAல சில ஆப்ஜெக்டிவ் சொல்றாங்க, 20 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கிறோம். நம்ம குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 8 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் 3 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு. நமக்கு இன்னும் அந்த பணம் வரவே இல்லை. சரி, ஏன் இந்த பணம் வரல, எதற்காக நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்று அந்த ஒரு வேகம், அந்த ஒரு தாக்கம் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில வருது. நான் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசும்பொழுது பீஸாவை பத்தி சொல்லுவாங்க. பீஸா இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அசஸ்மெண்ட். நான் கூட பிரஸ் மீடியா கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சொன்னேன், நாங்க அந்த அளவுக்கு நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த எங்க பிள்ளைங்க மேல இருக்கின்ற நம்பிக்கையில நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனா எது என்ன எழுத வச்சுச்சு? பட்டதாரியா வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்றாங்களே, அவ்வளவு பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுகிட்டு பக்கோடா வெர்சஸ் பீஸா மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு NEP 2020 நீங்க சொல்றது நாங்க சொல்ற மத யானைங்க மாதிரி.
ஆக பிள்ளைங்கள் ஒரு காலத்துல பக்கோடா வித்த அந்த ஜெனரேஷன் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது. மிக விரைவாக 80 மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும், டிசப்பியர் ஆகிவிடும். 90 மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்படும் போது இப்ப இருக்கிற எஜுகேஷன் அதுக்கு ஆப்டா இருக்காது. எஜுகேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் 40% பேர் 40% ஸ்கில்லே இருக்கு. அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த 40% 100% ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதற்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆக இதை 40% 100% ஆக்கிடுறதுக்கு அந்த பணியை நாங்க செய்வோமா? அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கிறது, அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்க கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜியை அங்க நாங்க வேஸ்ட் பண்ணணுமா? நாங்க ஆக இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்முடைய மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப NEP நீங்க பத்தி நீங்க என்ன பேச சொன்னீங்கன்னா அதுல இருக்க 8.5A என்ன சொல்லுகிறது, 4.3 என்ன சொல்லுகிறது, 4.32 என்ன சொல்லுகிறது, 4.17 என்ன சொல்லுகிறது, 4.18 என்ன சொல்லி என்னால் முழுமையாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 39 செக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லாத செக்ஷன்ஸ் உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க அவங்க பேசும் பொழுதெல்லாம் சொன்னது போல அதுல இருக்கின்ற அமைப்புகள்லாம் யார் யாரெல்லாம் உள்ள நுழைஞ்சு அதுல இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, NEP 2020 நீங்க எழுதியிருக்காங்க, தயவுசெய்து நீங்க பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர் ஐயா வந்திருக்காரு, விடுதலையில எப்ப பார்த்தாலும் 51AH சொல்லி சயின்டிபிக் டெம்பர் எல்லாத்துக்கும் வர வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்த குடிமகனாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா? அதை எந்த அளவுக்கு இன்னைக்கு மூடி மறைக்கக்கூடியதாக இந்த NEP 2020 இருக்கிறது என்பதற்காக இதை நாங்கள் சொல்கின்றோம். ABVPன்னு சொல்றாங்க, அது ஒரு சங்கம். ABSPன்னு ஒரு சங்கம் சொல்றாங்க. இதிகாசத்துக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு சங்கம் இருக்குதான். சான்ஸ்கிரிட்டுக்கு தனியா ஒரு சங்கம். இந்த சங்கம் இது மாதிரி 11 சங்கம் வாயிலே பேரே நுழைய முடியாத சங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஆபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகளும் அதை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எழுதப்பட்டதுதான் இந்த NEP 2020. அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லி நம்முடைய துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாரு, எப்படிப்பட்ட குரூப் இவங்க இருக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன். துணை முதலமைச்சர் அது வேடிக்கையாகவும் அது வேதனையாகவும் அவர் சொல்லுவார். கொரோனாவை விரட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்க இருக்கின்ற மருத்துவத்துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற குழுவை அமைக்கிறார். அதை விரட்டுறதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம். WHO பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று தனியாக ஒரு பேட்டர்னே வச்சிருக்காங்க. எப்படி நாம ஊரடங்கை செய்ய வேண்டும், 7 நாளைக்கு ஒரு தடவை 20 இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, 6 மணி ஆனா விளக்கேத்தி வை, 6 மணி ஆனா பெல் அடி, 6 மணி ஆனா கைத்தட்டு, கொரோனா ஓடிவிடும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் NEP 2020 எழுதுனா எங்க பிள்ளைங்க எப்படி அறிவியல் சார்ந்த பிள்ளைங்களாக வருவார்கள்? எங்க பிள்ளைங்களை பொறுத்த இந்தின்னு உள்ள திணிக்க பாக்குறீங்கல்ல. ஒன்னே ஒன்று சொல்றேன், எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும், ஒரு மருத்துவராக வர வேண்டும், ஒரு பொறியாளராக வரணும். நாங்க ஒன்றும் மொழிபெயர்ப்பாளருக்கு நாங்கள் ஆள் எடுத்துட்டு இருக்கிறோம், நாங்கள் தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க ஆக இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்ப பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கோம்ல. எதற்காக கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் என்ன? நாம் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் இவ்வளவு பெரிய அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முத்தமிழர் கலைஞர் கட்டி எல்லாரும் சமம், எல்லாரும் இங்க உட்காருங்க, இது சாதி மதம்லாம் கிடையாது, இங்க படிச்சவனுக்கு தான் இங்க உண்டு வேலை, உட்காருங்கன்னு என்று சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறிவோட அவர் பேசினார். பாத்தீங்களா? அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாம அன்னைக்கே சொல்றாங்க கலைஞருடைய தலையை சீவ வேணும். என் தலையை நானே சீவலன்னு சொன்னார். அவரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் NEP 2020 கொண்டு போய் நீ கொடுக்கிற அந்த 2000 கோடி இல்ல 10,000 கோடி ஆனாலும் சரி, எனக்கு அது தேவையில்ல, அந்த 2000 கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார். பாத்தீங்களா? இப்ப அவங்களுக்கு கன்ஃபியூஷன். அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு எல்லாத்துலயுமே. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் 1. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாலே முதலமைச்சரா இருக்காரு. அப்ப ஏன் நம்ம சொன்னவங்க கேட்டுக்கிட்டாதான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல. நீ சொல்றதை நாங்க கேட்காதனாலதான் நாங்க தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் 1 இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே. ஆக முத்தமிழர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கொள்கை வாரிசு அவர். நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதே கணக்கு. கலைஞர் தாத்தாக்கு என்ன வந்துச்சோ அதே தான் நம்முடைய அவருக்கும். உன் தலையை நான் எடுத்துருவேன், உன் தலைக்கு நான் 10 கோடி கொடுப்பேன், அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை அவரு. ஆக அப்படி மட்டுமல்ல,
டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். என்இபி சார்ந்து நீ வந்து பணத்தை நீ போய் வாங்கிட்டு போ, ஆனா நீ மட்டும் போகாத. போகும்போது அங்கே நாடாளுமன்ற குழுவை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் கனிமொழி எம்பி அவர்கள் அழைச்சிட்டு போய் அங்கே இருக்க ஒவ்வொரு கட்சி, நம்ம தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸையும் நீ அழைச்சிட்டு போன்னு சொல்லி நம்ம தோழமை கட்சி சார்ந்த ஒவ்வொருத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன். நான் அங்க எனக்கான பெருமை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மையார் அவர்கள் அங்க இருக்கின்ற நம்முடைய ஹானரபிள் எல்ஓபி நம்ம ராகுல் காந்தி சாட்டை எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இஸ் லைக் த செகண்ட் சன் ஆஃப் அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லிக்கிறார். இதை விட என்னங்க பெருமை வேண்டும் எனக்கு. நம்முடைய ஹானரபிள் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர் என்னோட அண்ணன் புள்ள வந்திருக்கு. ஆல் த வே ஹி ஹஸ் கம் ஃப்ரம் தமிழ்நாடு. யூ ஷுட் நாட் கோ வித் தி எம்ப்டி ஹேண்ட். யூ ஹேவ் டு கன்சிடர் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாரு, அவர் தர்மேந்திர பிரதான், நமக்கு நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய கனிமொழி மேடம் அவர் சொல்றாரு, நாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இந்த ஸ்டேட் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த பாலிசிங்கிறது வந்து மாநில பட்டியலிருந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் காரணம், அது தெரியுமா உங்களுக்கு என்று அந்த யூனியன் சொல்றாரு. அவங்க சொன்னாங்க, ஆமாங்க ஒத்துக்கிறோம், இப்போது அதை நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரும் தான் நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அட்லீஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நோஸ் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் கன்கரண்ட். ஆனா உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா இது முழுக்க முழுக்க யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே நீங்க பேசுறீங்களே என்று அவங்களுக்கு அங்க சொல்றாங்க. சும்மா அவங்க ஸ்டாண்டை மாத்தி பேசாதீங்க என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்லும்போது உடனே அடுத்தது நம்முடைய கனிமொழி மேடம் சொல்றாங்க, அது கலைஞர் பிள்ளை இல்லையா, கனிமொழி மேடம் சொல்றாங்க உடனே, ஏன் நீங்க மட்டும் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் நீங்க மாத்திக்கலையா என்று உடனே சொன்னாங்க. அவர் வாயை அடிச்சு போயிட்டாரு அவங்க. சோ இப்படி இந்த கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, ஒரு பக்கம் கண்ணாப்புனான்னு விமர்சனம் எல்லாம் பண்றீங்களா. ஆனா கொள்கைகளை விட்டு கொடுக்காம கலைஞர் சொன்னதுதான் அரசியல் பளபளப்பை காட்டிலும் சுயமரியாதை சிங்கங்களாக, கொள்கை சிங்கங்களாக உலா வருவதுதான் எங்களுக்கு தனி மகிழ்ச்சி என்று சொன்னார். பாத்தீங்களா, அதை நிலைநாட்டக்கூடிய குடும்பம். அதனாலதான் உயர்த்தி பிடிக்கணும். நமக்கான அரண் அவங்க. இந்த அரண்ணை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆளாளுக்கு நம்ம மீது பாய்ந்து விடுவார்கள். ஆக அதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். 134 பக்கம் தான் இருக்கின்றது. அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான தலைப்புகள்ல வந்து ஒவ்வொன்றை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு கொள்கையை புகுத்த பார்க்குறாங்க, என்சிஆர்டியோடைய இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது, இருமொழி கொள்கை வர்சஸ் 3 லாங்குவேஜ் பாலிசி எப்படி இருக்க போகுது, எங்களுடைய டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிற மாதிரியான பல்வேறு சரத்துக்கள் இருக்கின்றது எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்க. நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பு அறிவித்தாலும் ஆமா இது சார்ந்து சொல்றது கரெக்ட் தான், நம்ம பின்னாடி போகணும் அப்படிங்கிறத உங்களுடைய அறிவு சார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். குறிப்பாக நான் என்னுடைய உரையை இப்படி நான் கன்க்ளூட் பண்றேன். நான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார், எனக்கு புராணம் தெரியும், எனக்கு சாஸ்திரம் தெரியும், எனக்கு யஜூர் நான் படிச்சிருக்கேன், எனக்கு சாமம் தெரியும், எனக்கு நான் சாணக்கிய பரம்பரை அப்படிலாம் யாராச்சும் சொல்லிட்டு போருக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படிப்பட்ட ஏமாளிக்கு சமமானவன் என்று சொன்னால், யானைக்கால் வியாதி வந்தவன் தனக்கு யானை பலம் உண்டுன்னு நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த ஏமாளிக்கு சமமானவன் என்று சொல்வதைத்தான் முழுக்க முழுக்க இந்த என்இபியில சுத்தி பார்த்தீங்கன்னா அதை பத்தியே தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு நமக்கான அரணாக, நமக்கான பாகனாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்திட வேண்டும். முத்தமிழர் கலைஞருடைய வரிகளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சொல்கின்றோம். கல்விக் கொள்கை கூடாது என்று சொல்லவில்லை, கல்விக் கொள்கை காவிய கொள்கைகளுடைய கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று தான் சொல்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.